ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ஓஷன் அட்வென்ச்சர் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா கடலை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க கைஸ். அண்ட் இந்த 5 மூவிஸுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடலை மையமாக வச்சு நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டீப் ரைசிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்டான கப்பல் ஒன்று பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவே போயிட்டுருக்கு. அந்த கிராண்டான கப்பலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசைட் பண்ணியிருப்பாரு. அந்த கப்பலில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே யாருமே உயிரோட இல்லைன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, உயிரோட இவங்க திரும்ப வந்தாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது கைஸ். நொடிக்கு நொடி பரபரப்பான காட்சிகளோடு எடுத்திருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஆனால் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி, அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஸ்மக்லர்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் இருக்கிற சிற்பி முத்து எடுக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விற்கிற மூலயமா அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருப்பாங்க. இப்படி நடத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு ஃபேக்ட்ரினால அந்த சிற்பி முத்துக்களெல்லாம் அங்கே கிடைக்காம போகுது. அந்த ஃபேக்ட்ரி வந்ததுனால இவங்க வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஸ்மக்லர் பிஸ்னஸ்க்கு இறங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மக்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிளைன் மூலயமா கடலுக்கு நடுவே அவங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீசிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அண்ட் நம்ம ஹீரோனோட டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருட்களை எல்லாம் கரையில் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். இப்படி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஓஷன் சீன்ஸ் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிளைமேக்ஸ்லலாம் அந்த கடலுக்குள்ளேயே ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அண்ட் நல்ல ஒரு மூவியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ட்ரூ ஸ்பிரிட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு போட் எடுத்துகிட்டு இந்த உலகத்தையே சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றினாங்களா இல்லையா, நம்ம ஹீரோயின் எப்படி ஒரு போட் வச்சுக்கிட்டு கடலில் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த உலகத்தையே சுற்றி வந்தாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க கைஸ். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கடல்லையே தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடலில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா மொஹானா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்படி கடல் மட்டுமே இருக்கும்போது டெஃபிட்டி அப்படின்ற ஒரு தாய் தீவு தான் பார்த்தீங்கன்னா பல தீவுகளை உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்கிறதுக்கான ஒரு இடத்தையும் கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கிற அந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதயம் ஒன்று இருக்கும். அந்த இதயத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி திருடணும்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா அதை எடுக்க முடியாது. ஆனால் மௌலி அப்படின்ற ஒரு நபர் மட்டுமே போய் பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தை திருடிடுவான். இப்படி திருடுனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஃபிட்டி அப்படின்ற தீவு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டராக மாறிடும். இப்படி மான்ஸ்டராக மாறினதுக்கப்புறம் கடலில் பார்த்தீங்கன்னா யார் போனாலுமே அவங்க வந்து உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மனிதர்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இருக்கிற தீவுலேருந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது டெஃபிட்டியோட இதயத்தை திரும்பவும் டெஃபிட்டிக்கிட்டே சேர்க்குற ஒரு பொறுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படி அதை செஞ்சு முடிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட ட்ரீம் நடந்ததா இல்லையா அப்படின்றதா இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கடலை பற்றி தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அனிமேஷனில் இருந்தாலும் எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா ஜாவ்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1975ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த டவுன்ல பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே எத நம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற டூரிஸ்டர்ஸ் நம்பி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை இருக்கும். அந்த கடற்கரையில பார்த்தீங்கன்னா நெறைய டூரிஸ்டர்ஸ் ஒரு சில சீசனுக்கு வந்து வருவாங்க. அப்படி வரும்போது அவங்கள நம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த டவுனே ரன் ஆயிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது சுற்றுலா பயணிகள் வர அந்த பீச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்க் ஒண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஷார்க்க பார்த்ததுடனே எந்த ஒரு டூரிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அந்த பீச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷார்க்னால பார்த்தீங்கன்னா, அந்த டவுன்ல இருக்கிற நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்படி பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த ஷார்க்க கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போறாரு. இப்படி கடலுக்கு போன நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்க்க எப்படி கொல்றாரு, அந்த ஷார்க்க கொன்னுட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ வந்தாரா இல்லையான்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1975ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மூவி காய்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு காய்ஸ். நம்ம ஹீரோ கடலுக்கு போனதுக்கப்புறம் வர்ற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. 1975ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் சூப்பரா தான் இந்த மூவிய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 8.1 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.